பெண்களை இழிவாக பேசிய விவகாரத்தில் பாஜக கரூர் மாவட்ட தலைவர் செந்தில்நாதனை கைது செய்யாதது ஏன் என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக கரூரில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த விவகாரத்தில் தான் பின்தங்கி விடமாட்டேன் என்றால் தனக்கு பின்னால் வரும் பெண்கள் அனைவரும் யோசிப்பார்கள் என்பதால் இந்த வழக்கினை நடத்துவேன் என்று கூறினார். இனிமே நீங்க பொது வேலைக்கு வந்தீங்க, பொது வாழ்வுக்கு வந்தீங்க, அரசியலுக்கு வந்தீங்க, வீட்டை விட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்க கதி. அதனால நீங்களாம் வராதீங்க அப்படின்னு அவங்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் அது ஒரு மறைமுகமான மிரட்டலாக விடப்படுது. இது பொது வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள்னாலே ஒரு என்ன நடந்தாலும் சரி, அவங்கள யாராவது ஆபாசமா பேசினாலும் சரி, ஒரு அச்சுறுத்தும் விதமாக பேசினாலும் சரி, அருவருக்கத்தக்க விதமாக பேசினாலும் சரி, பொதுவெளியில் இப்படி அசிங்கப்படுத்தினாலும் சரி, அதை பயந்துக்கணும், அதுக்காக நம்ம வைக்கப்படணும், நம்ம கூனி குறுகி போயிடணும், பயந்துட்டு அப்படியே மறைஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பெண் நான் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற எந்த பெண்ணுமே அப்படி கிடையாது. இந்த மாதிரி பொதுவெளியில பேசுறவங்க தான் வைக்கப்படணும், அந்த கட்சியை சார்ந்தவங்க தான் வைக்கப்படணும், அவங்க ஃபாலோ பண்ற சித்தாந்தம் தான் வைக்கப்படணுமே ஒழிய எங்களை மாதிரி நேர்மையாகவும் நெஞ்சுரத்தோடும் கண்ணியத்தோடும் அச்சமற்ற அரசியல் செய்கிற பெண்களோ இல்ல பொது வாழ்வில் வேறு துறைகள் இருக்கிற பெண்களோ இதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி இது எனக்கு தான் முதல் நடந்திருக்குன்னு கிடையாது. எனக்கே பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்னே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. பல பெண்கள் பல்வேறு சூழல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்றாங்க. ஒரு எளிய பெண்கள், எந்த விதமான குடும்ப பின்னணியோ அரசியல் பின்னணியோ இல்லை என்னை மாதிரி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்புலையோ இல்லாத பல பெண்கள் எதிர்கொள்றாங்க. ஆனா இதை எதிர்கொள்ற எல்லாருமே போராடுறாங்க. அவங்க போராடலேன்னு இல்லை, போராடுறப்ப காவல்துறையோ இல்லை சில நேரங்களில் நீதித்துறையோ குடும்பமோ சமூகமோ அவங்க பக்கம் நிக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சூழல பெண்கள் பயப்படுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு தனிப்பட்ட முறையில் நடந்த தாக்குதல் நான் நினைக்கல. பொது வாழ்வில் வர்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் எதிராக வீசப்படுகிற ஒரு ஆபாசம் ஆயுதம் இது. ஸோ இந்த ஆயுதத்தை நானே எதிர்கொள்ளாம நானே பின்வாங்கிட்டேன் அப்படின்னா நாளைக்கு நிறைய பெண்கள் போராட யோசிப்பாங்க. அதனாலதான் நாங்க காவல்துறையில முறையா எங்க மாவட்ட தலைவர் போய் புகார் கொடுத்துருக்காரு. நான் தொடர்ச்சியா அதன் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நான் கொண்டிருக்கேன். பட் அப்படி தொடர்ச்சியா நாங்க கரூர் மாவட்ட காவல்துறையோட பேச நான் முயற்சி பண்றேன். பட் ஆனா எனக்கு கிடைக்கிற பதிலுங்கிறது ஒரு டிஸ்ஹார்டனிங்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலை விட்டு போயிடக்கூடாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வழக்கை எனக்காக மட்டுமல்ல, இங்கே சமூகத்துல வீட்டை விட்டு வெளியில நம்ம படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் நமக்கு பிடிச்ச துறைகள், அரசியல் உட்பட சினிமா உட்பட பிடித்த துறைகள்ல நம்ம பணியாற்றணும். நமக்கு அறிவு இருக்கு, திறமை இருக்கு, நமக்கு மிகப்பெரிய ஒரு மன உறுதி இருக்கு, நமக்கு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் இருக்குதுன்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்காகவும் இந்த வழக்கை இறுதி வரை நடத்தி, உச்சநீதிமன்றம் வேணாலும் போனாலும் அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் வரை நடத்தி இந்த நபருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இந்த பாஜகவின் மாவட்ட தலைவருங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். இந்த நிலைப்பாட்டை காவல்துறை புரிந்து கொள்ளணும். ஒருவேளை காவல்துறை அவரை கைது பண்ணாம இப்படி விட்டுருந்தாங்க அப்படின்னா அவர் முன்ஜாமீன் பெறட்டும் அப்படிங்கிறதுக்காக கூட அவர்கள் விட்டுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பார்களானால் நீதிமன்றத்தில் நாங்கள் நிச்சயமா இம்ப்ளீட் பண்ணி நானே போய் எனக்காக வாதாடுவேன். அந்த வாதாடுறதுங்கிறது நான் எனக்காக வாதாடுறது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணிற்கான ஒரு வாதமாக அந்த வாதம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்.